நாம எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வாழ்க்கையில பொய் சொல்லிருப்போம். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த பொய்யால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம மனைவி நமக்காக ஆசையா உணவு சமைச்சு கொடுக்கும் போது அந்த உணவு நமக்கு பிடிக்கலனாலும் அவங்க மனசு நோக கூடாதுன்னு அது நல்லா இருக்குன்னு நம்ம பொய் சொல்லுவோம்ல. என்னது நல்லா இருக்கேன்னு பொய் சொன்னீங்களா? அப்பனா நீங்க என்ன பொய்யாதான் பாராட்டுறீங்களா? சாரதா, இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல, வாய மூடு. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்துல நீங்க சொல்றது தப்பு. நான் சமைக்கிற உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா மகாராஜா அதோட ருசியில மயங்கி போயிடுவாரு. அவரு பொய்யா என் சமையல பாராட்ட மாட்டாரு. இல்ல மகாராஜா? ஆமாமா, அவ அருமையா சமைப்பா. உங்க சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பேர் தான் காதல் மகாராஜா, இது பொய் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்ல வர்றத பார்த்தா பொய் சொல்றது தப்பு இல்லன்றீங்க. இல்ல குருஜி, நாம சொல்ல போற பொய்யால ஒரு பெரிய பிரச்சனையே தடுக்க முடியும்னா நம்ம சாஸ்திரங்கள்லே சொல்லிருக்கு அது பெரிய தப்பு இல்லைன்னு. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு மகாராஜா. ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு மாட்டை வெட்டணுங்கிறதுக்காக அதை விடாம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தான். அந்த மாடு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. அவன் வர வழியில நின்னுட்டு இருந்த பூசாரி கிட்ட அந்த மாட்டை பாத்தீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவரு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு அவனை வேற திசைக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க. அவரு சொன்ன பொய்க்காக நாம அவரை தண்டிக்க முடியுமா? அது சரியா இருக்குமா? ஆமாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க சொல்றது சரிதான். ஒரு மாட்டோட உயிரை காப்பாத்துறதை விட புண்ணியமான காரியம் வேற எதுவும் இந்த உலகத்துல இல்ல மகாராஜா. அப்படின்னா அவரு பொய் சொன்னதால எந்த ஒரு தப்பும் நடக்கல. அவரை நாம தண்டிக்கவும் முடியாது. மகாராஜா, சமயத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட தேவைகளும் சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். மனுஷனோட மனசும் அப்படிதான். இயற்கையோட தர்மத்தைப்படி ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும், அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வந்து அவன் நிம்மதியா தூங்கணும். ஆனா நம்மளோட நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதே மனுஷங்க ராத்திரி முழுக்க கண் முழிச்சு நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. மகாராஜா, அவசியம் வந்தா கழுதைக்கு மரியாதை கொடுக்கறதுல கூட தப்பு இல்ல. இதே மாதிரி தான் ஸ்ரீகிருஷ்ணரோட தந்தை வாசுதேவர் கம்சனோட படை வீரர்கள் எந்திரிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு கழுதையோட காலை பிடிச்சு வேண்டியிருக்காரு மகாராஜா. வாசுதேவர் நந்தா நதி ஓரமா அப்படி பண்ணதுனால ஸ்ரீகிருஷ்ணர் நல்லபடியா பிறந்திருக்காரு. உண்மைதான் மகாராஜா. தர்மத்துக்காக செய்யப்பட்ட எந்த காரியமும், தர்மத்துக்காக சொல்லப்பட்ட எந்த ஒரு பொய்யும் பாவம் இல்ல மகாராஜா. ஆனா ஒண்ணு, ஒருத்தர் தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும் மகாராஜா. சரியா சொன்னீங்க குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க செஞ்ச இந்த வேலைக்காக நான் உங்களை பாராட்டுறேன். ஒரு வழியா நீங்க சொல்ல வந்த விஷயத்தை புரிய வச்சிட்டீங்க. அதுவும் அவரோட முகத்தை உங்ககிட்ட காட்டாமலே. என்னங்க? கண்டிப்பா. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இன்னைக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜா கிருஷ்ணதேவராயரையே ஏமாத்தி முட்டாளாக்கிட்டீங்க. இல்ல இல்ல மகாராஜா, நான் அந்த மாதிரி எண்ணத்துல எதுவும் பண்ணல. நான் நிரூபிக்கிறதுக்காக தான். அப்படின்னா இதெல்லாமே என்கிட்ட நல்ல பேர் எடுக்க தான் பண்ணீங்க, அப்படிதானே? ஏன்னா இப்ப நீங்க தானே சொன்னீங்க சில சமயங்கள்ல நீங்களும் போய் சொல்லிருக்கீங்கன்னு. சொன்னீங்களா இல்லையா? சொல்லிருக்க மகாராஜா. இல்ல 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 மகாராஜா, அது வந்து நான் இப்ப சொல்றது உண்மை மகாராஜா. இந்த மாதிரி மீசை எல்லாம் கிருஷ்ணதேவராயருக்கு தான் பொருந்தும். ஆனா இந்த புத்தி பண்டிதர் ராமகிருஷ்ணாக்கு தான் பொருந்தும். மகாமந்திரி, நீங்க இப்ப சொன்ன இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகாராஜா, நம்ம படை வீரர்கள் சொன்ன தகவல் படி நேத்து ராத்திரி தீவிரமான புயல் மழைக்கு அப்புறமா நம்ம வீரர்கள் ஆகாயத்துல 2 குதிரைகள் பறந்து போறத பார்த்திருக்காங்க. அந்த குதிரைங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லையா. மகாராஜா, இன்னொரு செய்தியும் இருக்கு. நம்ம வீரர்கள் இருவரும் ராத்திரி காவல் காக்கிறதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க. அவங்க எப்பவும் எச்சரிக்கையாகவும் அப்புறம் கவனமாகவும் இருக்கிறவங்க தான். அதனால அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா இது சாத்தியமா இல்லையான்னு தான்.
ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒருவேளை இது அரசியல் சூழ்ச்சி செய்ய நம்ம எதிரிகள் போட்ட திட்டமா கூட இருக்கலாம், அவங்களோட புது ஆயுதமா இருக்கலாம். என்ன நினைக்கிறீங்க ராஜகுரு? சொல்லுங்க மகாராஜா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பிரச்சனை வரப்போகுது மகாராஜா. ஆமா, பிரச்சனை வரப்போகுது. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகாராஜா. இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சோதனை செய்யறதுக்காகவே என்கிட்ட 2 வழிகள் இருக்கு. முதல் வழி, நாம நம்ம அறிவை பயன்படுத்தி இந்த குதிரைகளோட கிரக திசையெல்லாம் கண்டுபிடிச்சு அது விஜயநகரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அது ஆகாயத்திலேயே வச்சு பஸ்பமாக்கிடணும். அப்புறம் அந்த குதிரைங்க கருப்பு நிறத்துல இருந்ததுன்னா அதை ராத்திரியிலேயே வச்சு பஸ்பமாக்கிடணும். குருஜி கவனமா பேசுங்க. நீங்க உயரத்துல போய் கீழே விழுந்தாலும் பாதாளத்துல விழுந்தாலும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அற்புதம். அப்புறம் குருவே, 2வது வழிமுறை? ரெண்டாவது மகாராஜா, இந்த 2 வீரர்களையும் வெளிச்சமே வராத ஒரு இருட்டு அறையில அடைச்சு வச்சு நாம அவங்களோட 2 கண்களையும் சோதிச்சு பார்க்கணும். ஆனா ராஜகுருவே, இருட்டு அறையில அவங்க 2 பேர் கண்ணையும் எப்படி நம்ம சோதிக்க முடியும்? தூர திருஷ்டியால தான் மகா மந்திரியாரே. மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா என் கருத்துப்படி அதுக்கு அவசியம் இல்ல. அடமழையில நகர்ந்து போன மேகங்களை தான் அவங்க பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேகங்கள் குதிரையோட வடிவத்துல இருந்திருக்கும். இதுக்கு நாம கவலைப்பட வேண்டாம். ஆமா மகாராஜா, சில சமயத்துல ராத்திரி நேரத்துல நான் சிறுநீர் கழிக்க போவேன். அப்போ வெளியே ஆகாசத்துல வித்தியாசமான விஷயங்கள்லாம் தெரியும். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா மகா மந்திரியாரே, நான் சிறுநீர் கழிச்சு முடிக்கிறதுக்கும் என் மனசுல சந்தேகம் வர ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் உங்களோட எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறேன். அப்புறம் மகாராஜா, இந்த பண்டித ராமகிருஷ்ண இந்த விஷயத்தோட ஆழம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அறியாமலேயே இந்த ராஜ்யத்துல இருக்கிற வீரர்களோட திறமைய கேலி பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்டித ராமகிருஷ்ணன். இல்ல குருஜி, நான் ஒண்ணு கேலி பண்ணலாம் இல்ல. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த குதிரையாலையும் ஆகாயத்துல பறக்கவும் முடியாது, நதியில நீந்தவும் முடியாது. இதுதான் உண்மை. அதுங்களால நடக்கதான் முடியும். ஆனா அதுங்களால ஓட முடியும்ல பண்டித ராமகிருஷ்ணா. ஆமா குருஜி, ஆனா நிலத்துல தான் ஓட முடியும், ஆகாயத்துல இல்ல. மகாராஜா, விஷயம் என்னன்னா எது நமக்கு தெரியுதோ அது தெரியறபடி நடக்கிறது இல்ல. எது நடக்குதோ அது நமக்கு அப்படியே தெரியறது இல்ல. சில நேரங்கள்ல அது நம்பிக்கையா இருக்கும், சில நேரங்கள்ல அது வெறும் பிரம்மதான். ஆனா மகாராஜா. ஆனா என்ன குருவே? மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணன் சில சமயங்கள்ல அர்த்தத்தோட தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே உங்க கூட இருக்கிறதுனால தான் குருவே. ஆமா மகாராஜா, என்னோட நல்லாசி இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. அற்புதம். பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. உங்க கருத்து ரொம்ப அருமையானது. மகா மந்திரியாரே. மகாராஜா, அந்த படை வீரர்கள் 2 பேரையும் பயப்பட வேண்டான்னு உடனே செய்தி அனுப்புங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு அரச வேலை, எல்லா அரசு வேலைகளும் முடிஞ்சது. இன்னும் ஒண்ணு தான் பாக்கி இருக்கு. சௌதாமினி தேவியோட நடனம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா மகாராஜா, அரசவை நடன கலைஞரான சௌதாமினி தேவி உங்க முன்னாடி அவங்களோட நவீனமான நடனத்தை அவங்க அரங்கேற்றணும்னு நினைக்கிறாங்க மகாராஜா. பாரு பாரு நம்ம குரு எப்படி சமாளிக்கிறாருன்னு. பயங்கரமான ஆளாச்சே. மகாராஜா, உங்களுக்கு வேண்டான்னா இந்த புதுவிதமான நடனத்தை இன்னொரு நாள் அரங்கேற்றம் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லிடலாம். ஏன்? இல்ல மந்திரியாரே, இன்னைக்கே அரங்கேறட்டும். நானும் ஒரு கலை ரசிகன் தான். அப்புறம் ஒரு கலைஞரோட ஒரு கலையை ஆதரிக்கிறதும் மரியாதை பண்றதும் ராஜாவோட கடமையா நான் பாக்குறேன். உண்மை மகாராஜா, சத்தியமான உண்மை. மகா மந்திரியாரே, நடனத்தை ஆரம்பிக்க சொல்லுங்க. சரி. மகா மந்திரியாரே, அரசவை நடன கலைஞர் சௌதாமணி தேவியை உடனே வர சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா.
அருமையான நடனம், அருமையான நடனம். அற்புதம் சௌதாமணி தேவி, அற்புதம். நீங்க ரொம்ப திறமையா ஆடினீங்க. உங்களோட நடனத்தை பார்த்து நான் வியந்து போனது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமும் பட்டேன். மகாராஜா, ஒரு அழகான விஷயம் எப்படி பாக்குறவங்க கண்கள்ல இருக்கும், அதே மாதிரியே ஒரு கலைஞரோட கலையும் அந்த கலையை ரசிக்கிறவங்களோட வார்த்தைகள்ல தான் இருக்கு. அழகு, சௌதாமினி, ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. சௌதாமணி தேவி, உங்களோட இந்த அற்புதமான கலைக்கு என்னோட ஒரு சிறிய அன்பளிப்பு. மன்னி, நம்மளோட குரு ஏன் திடீர்னு சிலையா மாறிட்டாரு? எனக்கு என்னமோ அவர் நடக்கும் போதே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஹா, பிரமாதம்! என்ன அற்புதமான நடனம்! கொலு 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 நாட்டியம். இது என்னது? நான் இன்னைக்கு ஆடின நடனத்தோட பேரு கொலு 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 நாட்டியம். அப்படியா? கோலு 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 நாட்டியமேதான். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா சௌதாமினி தேவியே, நீங்க கொலு 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 நாட்டியம் ஆடுறப்போ இந்த பக்கம் எங்க குரு குதிச்சு குதிச்சு குரங்கு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா நம்ம குரு போன ஜென்மத்துல குரங்காதானே இருந்தாரு. போங்க, வெளியே போங்க. ஏய் சாரதா, நீ அரச மாளிகையில் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மாளிகையில தான் இருக்கேன். உங்களுக்கு அது தவிர வேற ஏதாவது கேள்வி இருந்தா உடனே கேளுங்க. ஏன்னா நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். என்ன முக்கியமான வேலையா வந்திருக்க? எடுங்க. பைத்தியமா உனக்கு? மாளிகையில இருந்து எதையும் எடுக்க முடியாது. மாட்டிக்கிட்டே என்ன திருடுன்னு சொல்லுவாங்க. அரசவையில நடனக்காரி ஆடின நடனத்தை பார்த்து நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அந்த நடனத்தை ரசிச்சேன்தான். ஆனா என் கண்ணு மூடிதான் இருந்துச்சு. கண்ணு மூடிட்டு இருந்தீங்களா? உங்களால ஒரு வேலை ஒழுங்கா பண்ண முடியாது. அனாவசியமா நேரத்தை வீணடிக்காம இருந்தா ஞாபகம் இருக்கும். மகாராஜாவையும் மகாராணிகளையும் நம்மளோட வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்க நான் இங்க வந்திருக்கேன். என்ன ஒரு அற்புதமான நடனம் அது. சௌதாமினி, நாம ஒண்ணு பண்ணலாமா? நாம உன்னோட வீட்டுக்கு போய் அங்க சாவகாசமா உட்காந்து பேசிக்கிட்டே, நீ என்ன பார்க்க, நான் உன்னை பார்க்க, நாம தனிமையில பேசிக்கிட்டே. நான் இன்னைக்கு அழகான விஷயம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அழகான விஷயமா பார்க்கணுமா? அப்படின்னா அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? நான் இன்னைக்கு உனக்கு பாவ புண்ணியத்தை பத்தி சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இதை மட்டும் நீ கத்துக்கிட்டன்னா நாம நமக்குள்ள இருக்கிற தூரத்தை கண்டிப்பா குறைச்சிடலாம். பக்கத்துல வா. இல்ல இல்ல, வெகு தூரத்துல. தூரத்துலயா? தூரமா? என்ன தூரம்? வந்துட்டாங்க என்னோட அத்தை, தூரத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து. அத்தை வந்துட்டாங்களா? ஐயோ, அவ எதுக்காக வந்தா? ஏன் இங்க வந்தா? எங்க இருந்து இங்க வந்தா? கிராமத்துல இருக்கிற அவங்களோட வீட்ல இருந்து. வீட்ல இருந்தா வருவாங்க, வேற எங்க இருந்து வருவாங்க? குகையில இருந்தா வருவாங்க. ஆனா எதுக்கு வந்திருக்காங்க? என்ன பாக்குறதுக்கு தான். அவங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் இன்னைக்கு இந்த விஜயநகரத்தோட நல்ல இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறேன். சௌதாமினி, நான் உன் கூட ஒன்னா சேர்ந்து நல்ல விதமா இருக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நீ உன் அத்தை கூட ஏதோ இடத்துக்கு போகணுன்ற. சரி போ, நான் என் இதயத்தை ஆறுதல் படுத்திக்கிறேன். போ. சரி, நான் போறேன். தனிமணி, ஏதாவது ஒரு தடங்கள் வந்து எங்க ரெண்டு பேரையும் சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. அவளை சந்திக்க கூட வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு எந்த தடங்கள் வந்து தடுத்துச்சு? அத்தை வந்துட்டாங்க, அத்தை வந்துட்டாங்கங்கறா.
என்னோட குருவோட பிரியமான அத்தை இறந்து போயிட்டாங்களே. கடவுளே, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் கடவுளே. வாய முடுங்கடா, முட்டாளுங்களா, முண்டங்களா, யாரும் சாகலடா. சௌதாமினியோட அத்தை வந்துட்டாங்களா. எனக்கும் சௌதாமினிக்கும் நடுவுல பிரிவு உண்டாக்க. சரி வாங்க போலாம். சரிங்க குருவே, போலாம். போயிட்டாரு. அரசு நடன கலைஞரே, நீங்க யாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க? நான் இன்னைக்கு யாரையும் பார்க்கறதுக்காக வரல. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் இயற்கையோட நல்லா நேரத்தை செலவழிக்கலான் இருக்கேன். சரியா? நீ என் கூட வா. அரச மாளிகையோட தோட்டத்துக்கு போலாம். வா. அவங்கள நானே கூப்பிட்டுருப்பனே, நீ எதுக்காக இங்க வந்த? அவங்கள நீங்க அழைச்சிங்களா? இல்ல, எனக்கு தெரியும் நீங்க மறந்துருப்பீங்கன்னு. அதுக்குதான் நானே இங்க வந்தேன். சரி சரி, நீ வந்தது நல்ல விஷயம்தான். தினமும் நான் இங்கே தானே இருக்கேன். அப்பப்ப நீயும் வந்தாதான் நல்லா இருக்கும். ஆனா என்ன விசேஷத்துக்காக அவங்கள கூப்பிடணும்? என்னோட வீட்டுல குடும்பம் நடத்துற ஒரு ஆளு சொல்லுவாரு, முட்டாளுங்க தான் விசேஷத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நொடியுமே விசேஷம்தான். நான் எப்போ அதை சொன்னேன்? நீங்க சொன்ன நேரமும் நாளும் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு வந்து சொல்றேன். எனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. நீங்களும் என் கூட வாங்க. மகாராணி சின்னாதேவிக்கு போய் அழைப்பு கொடுக்கலாம். அட வாங்களே. சரி வா. மகாராணி சின்னாதேவி, நீங்க அந்த திருமணத்துக்கு போக ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ என்னோட, அதாவது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உங்ககிட்ட அவரோட மன்னிப்ப தெரிவிச்சுக்கிறாரு. நான் இந்த கல்யாணத்துக்கு வர விரும்பல. நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு அங்க யாரையுமே தெரியாது. யாரையும் தெரியாதா? மகாராஜா, என் அம்மாவோட வீடு அங்கதான் இருக்கு. அந்த ரமணாவை கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மறந்துட்டீங்களா? ரமணாவா? நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? மகாராஜா, நீங்களும் நானும் அந்த கல்யாணத்துக்கு வரோம். நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க அங்க வந்தே ஆகணும், அவ்வளவுதான். மகாராஜா, எனக்கும் ரமணாக்கும் இருக்க சம்பந்தம் என்னன்னு உங்ககிட்ட சொல்லவா? சரி சொல்லுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்ல அந்த சூரிய மண்டுவ? சூரிய மண்டுவா? ஆமா, அவரு மரத்துல ஏறி கீழே விழுந்து செத்துட்டாரு. அப்படியா? ஆமா மகாராஜா. அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல அந்த பிரம்மாண்டத்தோட மனைவி சாவித்திரிய? சாவித்திரியா? ஆமா மகாராஜா, அவங்க கிணத்துல விழுந்து உடனே செத்து போயிட்டாங்க. கிணத்துல விழுந்துட்டாங்களா? ஆமா மகாராஜா. உங்களுக்கு தெரியும்ல அங்க ஒரு பையன் இருப்பானே, என் தம்பி வெங்கட்டையா. வெங்கட்டையாவா? ஆமா மகாராஜா, அவருக்கு கூட தம்பி இருக்கான், தாத்தா தையா. தாத்தா தையாவா? இது பேரா? ஆமா மகாராஜா. மகாராஜா, அவன் மாடியில துணி காய போட போயிருக்கான். துணி கீழே விழுந்ததுல அவன் உடனே செத்து போயிருக்கான். மகாராணி சின்னாதேவி, யாராவது துணி கீழே விழுந்து செத்து போவாங்களா? மகாராஜா, அந்த துணியோட சேர்ந்து அவனும் கீழே விழுந்துட்டான். ஓ, அவனோட மனைவி இருக்கால, சுனந்தா. சுனந்தாவா? அவங்க எங்க விழுந்து இறந்தாங்க? வாயில போட்டுக்கோங்க மகாராஜா, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க தாத்தா குளிக்கிறதுக்காக முற்றத்துக்கு போயிருக்காரு. அங்க வழிக்கு விழுந்ததுல உடனே செத்து போயிட்டாரு. அவர் உடனே சொர்க்கவாசல் போயிட்டாரு. அந்த தாத்தாவோட மருமகன் தான் இந்த ரமணா. ஆமா, ரமணா. அவர் எங்க விழுந்துட்டாரு? மகாராஜா, அவனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அவன் எங்க விழல, அவன் நல்லாதான் இருக்கான். அப்படியா? பாவம், விழுந்துகிட்ட குடும்பமா இருக்கு. மகாராஜா, யாரு உயிரோட இருக்கா, யார் இறந்துட்டாங்கன்னே புரியல. பாரு, என்னால இந்த ரமணாவோட கல்யாணத்துக்கெல்லாம் வர முடியாது. எனக்கு பதிலா ரமணா கிட்ட போய் சொல்லு, கல்யாணத்தன்னைக்கு குதிரையில ஏற வேண்டான்னு. ஆனா ஏன் மகாராஜா? அது ஒரு சம்பிரதாயம் தானே. உங்களோட குடும்பத்துல எங்கேயாவது போய் விழுந்து சாகிறது சம்பிரதாயமால இருக்கு. பாருங்க மகாராணி சின்னாதேவி, எனக்கு இந்த உறவு முறையெல்லாம் ஒண்ணுமே புரியல. நான் எங்கேயுமே வரல. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நான் தோட்டத்துக்கு போறேன். உங்களை அப்புறம் பார்க்கறேன். மகாராஜா, திரும்ப வந்ததும் எல்லாத்தையும் பேசிக்கலாம். மகாராஜா. மகாராணி, பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் அவரது மனைவி சாரதா தேவியும் உங்களை பார்க்க அனுமதி கேட்டு காத்துட்டு இருக்காங்க. அவங்கள உடனே என் அறைக்கு அழைச்சிட்டு வாங்க. வணக்கம் மகாராணி. வணக்கம் மகாராணி. வணக்கம் மகாராணி. உங்களையும் மகாராஜாவையும் எங்களோட வீட்டுக்கு விருந்து சாப்பிட உங்களை அழைக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சாரதா, என்னால நான் வரதுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஆனா மகாராஜாவை நீங்க தான் போய் அழைக்கணும். இப்பெல்லாம் அவருக்கு என்னோட விருப்பங்கள் மேல ஆர்வம் இல்ல. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா முயற்சி செஞ்சா
ஆனா பெரிய மகாராணி, மகாராஜா இப்ப எங்க இருக்காரு? மகாராஜா தோட்டத்துக்கு போயிருக்காரு. வாங்க, நான் உங்க 2 பேரையும் அங்க அழைச்சிட்டு போறேன். மன்னிக்கணும் பெரிய மகாராணி, நீங்க 2 பேரும் போய்கிட்டே இருங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா மகா மந்திரியை பார்க்கணும். அந்த வேலையை முடிச்சிட்டு நேரா தோட்டத்துக்கு வந்து நான் உங்களை பார்க்கறேன். நல்லது. நன்றி. சாரதா, வா, நாம அங்க போலாம். ஐயோ, என் கண்ணுல என்ன விழுந்ததுன்னு தெரியலையே. யாராவது வந்து எனக்கு உதவி பண்ணுங்களே. யாராவது வந்து உதவி பண்ணுங்க. சௌதாமணி தேவி, என்னோட கண்ணுல ஏதோ விழுந்துடுச்சு. கொஞ்சம் உதவி பண்ணுங்க மகாராஜா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னன்னு கொஞ்சம் காட்டுங்க. நான் என்னன்னு பாக்குறேன்.